தென்னாடு உடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தனுசு ராசி பராபவ தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? தசாபுத்தி ரீதியாக இந்த தனுசு ராசிக்கு கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா, 4ஆம் இடத்துல சனி பகவான், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்தில் தான் அவர் இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். மற்றபடி ராகுகேது பயிற்சி இருக்குது. இருந்தாலும் இந்த தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ, எந்த வயசில் இருக்கிறீங்களோ அந்த வயசுக்கு ஒரு தசை நடக்கும், தசா புத்தி. அந்த தசா புத்திக்கு கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்கள் இந்த ஆண்டில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? தனுசு ராசிக்கு ரொம்ப நாளாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை ப்ராப்ளம், தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் ப்ராப்ளம். ஏன்னா 7.5 சனி விடுதலையாகி ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் கஷ்டங்கள் தீரலை. 7.5 சனியில் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இப்போ ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதான். உங்களுக்கு தசாபுத்தி தான் மெயின். ராசியை விட, ராசி பலன்களை விட தசாபுத்தி பலன்கள் தான் உங்களுக்கு பதில் சொல்லும். ஏன்னா நம்ம ராசிக்கு குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது என்ன வேணால் சொல்லிக்கலாம். இப்போ தனுசு ராசிக்கு குரு பயிற்சி குரு 8ல் போகிறார். அஷ்டமத்தில் குரு இருந்தாலோ சனி இருந்தாலோ உங்களுக்கு எது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அதை கொடுப்பார், இது கொடுப்பார், எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம். அதை கொடுக்குற அமைப்பில் ஒரு கிரகம் இருந்தால் கூட, கோச்சார ரீதியாக இருந்தால் கூட, அதை வாங்கி கொள்கிற அமைப்பில் தசாபுத்தி இருக்கணும். அந்த தசாபுத்தி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பலன்கள் சேரும். அப்போ அந்த தசாபுத்தி இல்லைன்ற பட்சத்தில் கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்போ தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சால் கூட பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. அப்போ தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ஏன் சொல்கிறேன்னாக்கா, நம்ம நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் ரொம்ப அது மன்னிப்பு கேட்டுக்கலாம். அதுக்காக பாசிட்டிவாக சொல்லி உங்களை ஏற்றி விட முடியாது, ரொம்ப அதிகப்படியாகவும் உங்களை மிகப்படுத்த முடியாது. ஏன்னா இது யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்காக, யார் மேலேயும் வெறுப்பில் எல்லாம் பேசலை. இது என்னோட அனுபவப்படி சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு தசாபுத்தி அப்படிங்கிறது அந்த தசா நடத்தக்கூடிய கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்ல பலன்களை கொடுக்குது. அதுவே ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தசைகள், இல்லை மறைமுக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தசைகள், இல்லை வக்ரமாகக்கூடிய தசைகள், வக்ரம்னாக்கா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தசைகள் வக்ரமாயிடுதுன்னு வச்சிங்களேன், அப்படியே பலன்களை மாற்றி கொடுத்துரும், ரொம்ப கஷ்டப்பட வைக்கிறோம். இப்போ 7.5 சனியில் கஷ்டப்படுவாங்க, இப்பவும் கஷ்டப்படுவாங்க, நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் புலம்பர் தான் நான் பார்த்துருக்குறேன். இதுக்கு மாற்று கருத்து என்னென்னாக்கா, இப்போ சுயஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை மெயினாக செக்அப் பண்ணுறது நல்லது. இப்போ 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 3 நட்சத்திரம் அப்படின்னாக்கா, மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. இப்போ சந்திர தசையிலேருந்து பார்ப்போம். ஏன்னா சந்திர தசை தான் இளம் வயது காலகட்டத்தில் வர்றது. இது யாருக்கு வரும்னாக்கா, மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தான் வரும். போராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்பை பொறுத்து சந்திர தசை அப்படிங்கிறது வரும். இப்போ எந்தெந்த வயசில் வரும் அப்படின்னாக்கா, மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும், போராடாம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 24 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும், சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 16 to 26, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 to 20. இது மாதிரி இந்த சந்திர தசை 10 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் போராடாம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். இதுக்குள்ளே தான் வந்திருக்கும் அவங்களுக்கு. உத்திராடத்துக்கு 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும். இப்போ சந்திர தசை இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை. இவர் சேரக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது இல்லையா, இந்த அஷ்டமாதிபதி கஷ்டத்தை கொடுக்காத ஒரு கிரகத்தோடு சேரணும். ஒன்று ராகுவோடு சேரணும், இல்லைனா கேதுவோடு சேரணும். ஆனால் 7.5 வரக்கூடாது. 7.5 வந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனை. இப்போ 7.5 போயிட்டு பிறகு இப்போ என்ன இருக்குது? இப்போ சந்திரபகவானை பொறுத்த வரைக்கும் இது எங்கேருந்து தசை பண்ணுறது அப்படின்றத சொல்லிடலாம். இப்போ உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திராடத்துலேருந்து தசை பண்ணுறாரு, பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பூராடத்துலேருந்து தசை பண்ணுறாரு, மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணுறாரு இந்த சந்திரபகவான். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லை, அது அங்கேருந்து தான் தசை பண்ணுறாரு. இப்போ 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 3 நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல. அப்போது இது எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருந்தால் சிறப்பு, அப்போது நல்லாயிருக்கும். அப்படி தான் நட்சத்திராதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். சந்திரதசையினால் ஒரு சில பேர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. நான் சொல்கிறது என்னன்னா, 22 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணால் இப்போ வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையில் உயர் பதவி ஏதோ ஒன்று, அதாவது வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்தா இப்போ நீங்கள் கன்ஃபார்மாக வந்துடும். வேலை மாற்றம், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது,
இல்லை ஒரு சேஞ்சஸ், வேலை சேஞ்சஸ் பண்ணுறது, இது எல்லாமே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ போராட நட்சத்திரத்தில் தான் சனியுடைய பார்வை இருக்குது. அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சனியுடைய பார்வை வரும். அந்த சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல 4ஆம் அதிபதி சம்மந்தப்பட்ட இப்போ வேலை நல்லாயிருக்கும், வேலை மாற்றங்கள் கன்ஃபார்மாக கொடுக்கும். அதே அந்த கிரக வக்கரமாக இருந்தால் வேலையில் பிரச்சனை கொடுக்கும். அப்போ வேலையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகும். குரு வந்து 8ஆம் இடத்துல மறையிறதெல்லாம் குரு பலம் இல்லை அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் அவர் உச்சம் ஆகிறாரு, 2ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு, அது பரவாயில்ல. உங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது திருமண பாக்கியம் கிடைச்சிரும். அடுத்து வந்து செவ்வாய் தசை. செவ்வாய் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும், பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 to 42, சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், 27 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 21 to 28 வரைக்கும் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வரும். இப்போ செவ்வாய் தசையில் இருக்கிறீங்க, இந்த தனுசு ராசியில், இந்த ராசிக்கு வந்து சனியுடைய பார்வை 10ஆம் பார்வை. ஒன்று தொழில் நல்லாயிருக்கும், இல்லைனா வேலை நல்லாயிருக்கும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்திலேருந்து தசை பண்ணக்கூடாது. செவ்வாய் அப்படின்னாக்கா ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம். இந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இது மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்காது. திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். இன்னொன்று கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே கொடுத்துருக்கும். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ பரவாயில்ல, குரு அப்படிங்கிறது ராசிக்கு இவ்வளோ நாளாக பார்த்துருந்தாரு, ஆனால் எந்த வித பலனும் கிடையாது. 8ஆம் இடத்துக்கு போயிட்டு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, இப்போவாது ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் அமர்ந்த இடம் அது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமானது. இன்னொன்று சனி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த செவ்வாயோ, அப்படி இல்லைனாக்கா அந்த நகரக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். இந்த டைமில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்காக கெடுதல் நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த டைமுங்கிறது. ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை கிரகம். சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால், அதே செவ்வாய் இது யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. அப்போ நகரக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்தால், இப்போ வந்து வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலை ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருந்தா இப்போ அந்த பிரச்சனைகள் மாறும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதோ, இல்லை வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறுறதோ, இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கன்ஃபார்மாக நடக்கும். அதே 10ஆம் பார்வை ராசிக்கு பதியுது, சனியோடைய பார்வை. இது வந்து ஒரு மைண்டு டிஃபரன்ஸ்லேயே இருக்கும் செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு. செவ்வாய் இந்த வீட்டில் இருந்தால் இன்னும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். யாராருக்கெல்லாம் பணம் லாக் ஆகிருக்கோ அந்த பணம்லாம் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொடுத்த பணம் வரல, இல்லை வாங்கின பணத்தை கொடுக்க முடியல, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. ஏன்னா ரெண்டுமே ஒரு இடத்துல போய் பணம் லாக் ஆகிறது தான். நான் கடன் வாங்கி கொடுக்க முடியல, இப்போ வருமானம் வரும், கடன் கொடுப்பீங்க. நான் கொடுத்து வரல அப்படின்னாக்கா அந்த கடன் இப்போ திரும்பி வரும். திடீர் பண வரவுகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆகும். செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு திருமண வயதில் இருந்தீங்கன்னாக்கா திருமணம் கூடி வரும். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னாக்கா அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டம். இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, இப்போ ஒற்றுமை பிறக்கும். அடுத்து வந்து ராகு தசை 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 to 60, சென்ட்ரு பகுதி, அதாவது 10 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம், 35லேருந்து 53 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 28 to 46 வரைக்கும். இந்த ராகு தசை 18 வருடங்கள் தசாபுத்தி. அதே உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். இப்போ உத்திராடம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு 22 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது நடக்குது. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி இருப்புகளை பொறுத்து. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தான் 48 to 66. உத்திராடம் வந்து தசாபுத்தி கம்மியாகும் இல்லையா, அப்போ வந்து 22லேருந்து 40 வயசு வரைக்கும். இது மாதிரி 22 வயசுக்கு மேலே நடக்குது இந்த ராகு தசை அப்படிங்கிறது. ராகு தசை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பற்றி தான் நம்ம பேசணும். ஆனால் இப்போ கோச்சாரத்தில் ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இப்போ குரு பார்வை கிடைக்குது, ஓகே, அதெல்லாம் சிறப்பு இல்லைன்னு சொல்லலை. என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கும்போது வேணால் ஒரு சில மாறுதல்கள் நடக்கலாம். எல்லாருக்குமே மகர ராசியில் இருக்குமா இல்லை கும்பராசியில் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது வேறு வேறு இடத்துல இருக்கும் இல்லையா. அப்போ அந்த ராகு தசைங்கிறது என்ன பண்ணும், வீடு கொடுத்த கிரகம் ராசிக்கு, இந்த ராசிக்கு வந்து வீடு கொடுத்த கிரகம், அதாவது இந்த ராசிக்கு வந்து ராகு இருக்கிற இடம் இருக்கு இல்லையா உங்கள் சுய ஜாதகத்தில், அந்த வீடு கொடுத்த கிரகம் சுப கிரகமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது. அதே அசுப கிரகமாக இருந்தால் ரொம்ப உஷாராக இருக்கணும், அவ்வளோதான். அதுலேயும் சுபகிரக வீட்டில் இந்த ராகு பகவான் இருந்தாலும் அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அவருக்கு மறைஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இவ்வளோ கதை இருக்குது அந்த ராகு பகவானுக்கு. 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது, 4ஆம் இடத்துல தான் சனி.
அப்போ 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா, எனக்கு தெரிஞ்சு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது என்னென்னா 4ஆம் இடத்துல அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேலை வந்து இந்த இடத்துல தான் ஒரு வேலையை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் என்ன வேலை செஞ்சீங்க, இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு புரிதல் வந்து 4ஆம் இடத்துல சனி வரும்போது புரிய வைப்பார். 8ல் பாடத்தை கற்றுக் கொடுப்பார். 12 இந்த ஜென்ம சனி 2ஆம் இடத்துல வரும்போதெல்லாம் பாடத்தை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு புரிதல் இருக்கும். உங்களுக்கு உங்களையே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இப்போ அஷ்டம சனி நடக்கும்போதோ இல்லை 7.5 சனி நடக்கும்போதெல்லாம் உங்களுக்கு நீங்களே உங்களை புரிஞ்சிக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது, ஏதோ பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கஷ்டத்தில் வந்து நிற்பீங்க. அது வந்து 7.5 சனி அஷ்டம சனி. ஆனால் 4ஆம் இடத்துல சனி உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். ஒரு வேலை ரீதியாக நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது மாதிரி 4ஆம் இடத்துல சனி கொடுக்கும். ஏன்னா குருடைய வீடு, இப்போ குருடைய பார்வை இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். யாராருக்கெல்லாம் அந்த ராகு தசை சரியில்லாத அமைப்பில் இருக்குது, கடன் பிரச்சனை கொடுத்துருக்கா, அந்த கடன் பிரச்சனை தீர்வு கூறும். அதில் தான் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருக்கா, அந்த உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. ரொம்ப நாளாக டிப்ரெஷன் இருக்குது, அதெல்லாம் மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா சனி பகவான் நகரக்கூடிய இடம், அதை தான் பார்க்கணும் நம்ம. இப்போ கோச்சார சனி 4ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, உத்திரட்டாதியில் இருப்பார் இல்லைனா ரேவதியில் இருப்பார். 2 இடத்துல தான் இந்த வருஷம் ஃபுல்லாக இருப்பார். இந்த நட்சத்திரத்தில் தான் இங்கே இருந்து 3ஆம் பார்வை ரிஷபராசியும், 7ஆம் பார்வை கன்னிராசியும், 10ஆம் பார்வை உங்கராசியும், இந்த 3 இடங்களை பார்க்குற இடத்துல ராகு இருந்தால், இல்லை ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தால், இது மாதிரி கிரகங்கள் இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னாக்கா இது இந்த ராகு பகவான் வந்து வக்கர கிரகம். சனி பகவானுக்கும் வக்கர கிரகத்துக்கும் கொஞ்சம் கூட ஆகாது. அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல இல்லைனா சனி நகரக்கூடிய இடத்துல வக்கர கிரகங்கள் இருந்தால் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்குது. அது எது சார்ந்த ப்ராப்ளத்தை கொடுக்குதுன்னா, நீங்கள் வந்து எதில் இருக்கிறீங்களோ, ஒன்று வேலையில் இருப்பீங்க, வேலை பிரச்சனை கொடுக்கும். தொழில் இருந்தால் தொழில் பிரச்சனை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடம் நல்லாயிருக்கும். இப்போ 4ஆம் இடத்துலேயே வந்து குரு ஆட்சியில் இருக்காருன்னு வச்சிங்களேன். அப்படியே வேறு லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு கிரகம் இருந்துச்சுனாக்கா வேலையில் பிரச்சனை வைக்காது, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வைக்கும். இது மாதிரி ஏதோ ஒன்று கிரகங்கள், எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அந்த காரகத்துவம் அடிவாங்க. அது மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ ராகு பகவானும் இல்லை, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் இல்லை, வக்கர கிரகங்களும் இல்லை அப்படின்னாக்கா இந்த வருடம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மற்ற எல்லாருக்குமே சரி. ஏன்னா எல்லாருக்குமே அப்படி அமைஞ்சிருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து புதனோட வீட்டில் இருக்கலாம், இல்லை சந்திரன் சூரியன் வீட்டில் இருக்கலாம். அது வீடு கொடுத்த கிரகம் எங்கெங்கேயோ இருக்கும். அது வந்து தசா நடத்தக்கூடிய கிரகமோ புத்தி நடத்தக்கூடிய கிரகமோ சனியுடைய பார்வையில் மாட்டாது. அப்போ இந்த வருஷம் அப்படிங்கிறது அமோக வளர்ச்சி, நிறைய வெற்றி வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் உஷாராகிங்க. வேலையை வந்து கரெக்டாக பாருங்கள், தொழிலை கரெக்டாக பாருங்கள். வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ வேறு ஒரு முதலீடோ இந்த காலகட்டங்களில் வேண்டாம். இதில் நிறைய கதை இருக்குது, 1-2 கிடையாது. இந்த சனி பகவானுக்கும் இந்த ராகுக்கும் சொல்கிற கதை நிறைய இருக்குது. ஏன்னா சமீப காலமாக 2023 நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மகர ராசியிலையும் கும்பராசியிலும் ராகு இருக்கக்கூடியவர்கள், தசா நடத்தக்கூடிய கிரகம் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு ட்ராவல் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பார்க்கக்கூடிய இடம் மட்டும் கொஞ்சம் சுபத்துவமாக இருந்தாலே போதும். அதுக்காக வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம குறையாக சொல்லிட முடியாது இல்லையா. இப்போ 8ஆம் இடத்துல குரு மறையிறது அந்த அளவுக்கு சிறப்பாக. இப்போ 8ஆம் இடத்துல குரு மறையிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இவ்வளோ நான் சொல்லியிருக்கிறேன். இந்த குரு மறையிறது மட்டும் இல்லை, பார்க்கக்கூடிய பார்வைகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் சிறப்பு. பார்க்கக்கூடிய இடத்துல தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை. குரு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு குரு தசை அப்படிங்கிறது 4ஆம் அதிபதி தசை. யாராருக்கெல்லாம் வேலையில் பிரச்சனைகள் இருந்தது, மன அழுத்தம் இருந்தது, எல்லாமே தீர்வு கூறும். நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த குரு தசையில் இருக்கிறவங்க பார்க்க போகிறீங்க. இது குரு மறையிறதை விட்டுருங்க, குரு மறையிறத கணக்கிலேயே எடுக்காதீங்க. அது நல்லாவே இருக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணுவோம். ஏன்னா கோச்சார குரு அது 8ஆம் இடத்துல மறையிறது என்னன்னாக்கா ஒரு சில மனப்பதட்டத்தை கொடுக்கும். எதை செய்கிறது எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாமல் ஏதோ செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை யோசித்து செய்யுங்க. எதை செஞ்சாலும் நீங்கள் வந்து சிறப்பாக நீங்கள் எடுத்து செய்யுங்க, அது வந்து சிறப்பாக இருக்கும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்வுக்கு வரும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். குருதசையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. இது வந்து மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். அதே மாதிரி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு 60 to 76. இப்போ 2ஆம் பாதம் இல்லை 3ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா 54 to 70. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 46 to 62. உத்திராடத்தில் வந்து உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 40 to 56.
இது சிறப்பான டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வயது காலகட்டத்தில் குரு திசை உங்களுக்கு சிறப்பு தான். 8ல் மறையறதுனால எந்தவித பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு சனி பார்வையில் குரு பகவான் இருந்தாலே உங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும். இது ஏன்னா சுபகிரகம் இல்லையா, வக்கர கிரகமாக இருந்தால் தானே பிரச்சனை. சமீபத்தில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு இருந்தார், இன்னொன்று பரணியில் குரு இருந்திருக்காப்புல அவங்க சுய ஜாதகத்தில். ரோகிணியில் குரு இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை வேலை ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை ரீதியாக யாருக்கெல்லாம் பிரச்சனை கொடுத்ததோ இப்போ வேலை நல்லாயிருக்கும். தொழில் ரீதியாக யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் கொடுத்ததோ இப்போ தொழில் நல்லாயிருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஏற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அருமையான டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை தசாபுத்தி ரீதியாக கொடுக்கும். நன்றி.